சென்னை மயிலாப்பூரில் உள்ள தேவநாதனின் அலுவலகத்தில் தற்பொழுது அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. அவருக்கு தொடர்புடைய 12 இடங்களில் தற்பொழுது போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சோதனையில் ரூபாய் 4 லட்சம் பணம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்க்குகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். தேவநாதனுக்கு சொந்தமான 12 இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. எதன் அடிப்படையில் இந்த சோதனையை முடக்கிவிட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். சென்னை மயிலாப்பூரில் பழமையான மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த நிதி நிறுவனத்தின் தலைவராக இந்த தேவநாதன் இருந்து வருகிறார். தேவநாதன் தனியார் தொலைக்காட்சியின் உரிமையாளரும் இருந்து வருகிறார். இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்து வருகிறது. தற்போது இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 525 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு ஈடுபட்டிருப்பதாக இந்த நிதி நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தேவநாதன் மற்றும் உள்ளிட்ட ஒரு 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கடந்த வாரம் கைது செய்தனர். இந்த நிலையில் அவர் இந்த தேவநாதன் தொடர்புடைய நிதி நிறுவன மோசடி தொடர்பாக 11 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் 4 லட்சம் ரூபாய் பணம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்க்குகள் மற்றும் சில முக்கிய ஆவணங்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். மயிலாப்பூரில் உள்ள இந்த நிதி நிறுவனம், டி நகரில் உள்ள தேவநாதனின் வீடு, குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த நபர்களின் வீடுகள் என மொத்தம் 12 இடங்களில் இந்த சோதனையானது மேற்கொண்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் முடிவில் நிதி நிறுவனம் மற்றும் தனியார் தொலைக்காட்சியை சீல் வைத்து சென்றிருப்பதாகவும், அதாவது இந்த நிதி நிறுவனத்திற்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சீல் வைத்து சென்றதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பாக தேவநாதனை காவலில், அதாவது போலீஸ் காவல் நிலையத்தில் விசாரணை செய்வதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.